வாரும். விண்ணகத்திலிருந்து உமது பேரொழின் அருள் சுடர் எம் மீது அனுப்பிடுவீர். எளியோரின் தந்தையே வந்தருள்வீர். நன்கொடை வல்லலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதல் ஆனவரே, ஆண்மை இனிய விருந்தினரே, இனிய தன்மை தருபவரே, உழைப்பின் கலப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகை ஆறுதல் ஆனவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை நம்மோருடைய இதயத்தின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது அருள் ஆற்றல் இல்லாமல் மனிதரில் எதுவும் இல்லை, நல்லது அவனில் எதுவும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுற்றதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை நம்பும் அனைவருக்கும் உமது 7 கொடைகளையும் வழங்கிடுவீர், புண்ணிய பலன்களையும் வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பை அளித்து அளவில்லாத இன்பமும் அருள்வீரே. ஆமேன். தொடக்க ஜெபம். எல்லா நன்மைகளும் நிறைந்த அன்பு இறைவா, கெட்ட மனிதரும் நன்றியில்லாத பாவிகளுமாய் இருக்கிற எங்கள் மீது அளவில்லாத மாற்றிக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய திரு சந்நிதியிலே இருந்து ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் அளவில்லாத இரக்கத்தை நம்பிக்கொண்டு உமது மாட்சிக்காகவும் அன்னை மரியாவின் புகழ்ச்சிக்காகவும் 53 மணி ஜெபமாலை கொடுக்க ஆசையாய் இருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்து எவ்வித கவன சிதறல்களும் இல்லாமல் முடிக்க உம்முடைய அருளை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடம் பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தவரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றமே உண்டாகுக. இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தலும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டலும் எல்லோரும் விண்ணுலக பாதையை நடத்தியலும் ஒரு இறக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். முதலாவது மகிமை நிறை மறைவுண்மைகளில் இயேசு உயிர்த்தெழுந்ததை தியானித்து உயிருள்ள விசுவாசத்துடன் வாழ ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களோட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களின் சோதனையில் விழப்படாதையும் தீமையிலிருந்து எங்களுக்கு விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓயே இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியலும். உங்கள் இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இரண்டாவது தேவரகசியத்தில் இயேசுவின் விண்ணேற்றத்தை தியானித்து நம்பிக்கையுடன் விண்ணக வாழ்வை தேடும் வரம் கேட்டு ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழாதையும் தீமையிலிருந்து எங்களுக்கு விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே.
உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடர்ந்து இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஓய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தலும் நரக நெருப்பிலிருந்து மீட்டலும் எல்லோரையும் விடுதலை பாதையில் நடத்தியலும் உமது இரக்கம் யாருக்கு அறிய தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். தூய ஆவியாரின் வருகையை தியானித்து நாம் அனைவரும் ஆவியானவரின் ஒளியையும் அன்பையும் பெற ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்த போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தலும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டலும் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியலும் உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இந்த 4வது மறைவுரைகளில் இறை அன்னையின் விண்ணேற்பை தியானித்து நாமும் விண்ணக மகிமையில் பங்கு பெற செல்வோமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றமே உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். ஓயின் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தலும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டலும், எல்லோரும் விண்ணுலக பாதையில் நடத்தியறலும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவருக்கு சிறப்பான உதவி புரியும். இந்த 5வது 10 மணியில் இறை அன்னையின் விண்ணக மன்னக அரசியாக முடிசூடப்பட்டதை தியானித்து நம் அன்னையின் மீது ஆழ்ந்த பக்தி கொள்ள செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே.
உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இறுதி ஜெபம். அதிதூதரான தூய மிக்கேலே, வானதூதர்களான தூய கபிரேலே, ரஃபேலே, திருத்தூதர்களான தூய பேதுருவே, பவுலே, யோவானே, யாக்கோபே, நாங்கள் எத்தனை பாவிகளால் இருந்தாலும் நாங்கள் மன்றாடிய இந்த 53 மணி ஜெபத்தையும் உங்கள் புகழ்ச்சியோடு ஒன்றாக சேர்த்து தூய அன்னை மரியாவின் திருப்பாதத்தில் காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. யூபிலி ஆண்டிற்கான ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்திருக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் மகிமையானது நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளங்களும் முழு பிரபஞ்சமும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய என் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென்.
சக்தியானவா சக்தியானவா ஜீவநாயகா ஜீவநாயகா இயேசுநாதா இயேசுநாதா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாரையும் இந்த பரிசுத்தமான திருப்பலிக்கு வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தாய் திருச்சபையோடு இணைந்து இந்த நாளில் பாஸ்கா காலத்தின் 6வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை வழிநடத்துகிறார், நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய மனநிலைகளை எல்லாம் உயர்த்தி வைக்கிறார். எனவே நன்றி கலந்த உணர்வுகளோடு இந்த திருப்பலியை ஆண்டவருக்கே காணிக்கையாக ஒப்புக் கொடுப்போம். எனவே இந்த நேரத்தில் நான் வாசிக்கின்ற இந்த திருப்பலியுடைய கருத்துக்களுக்காகவும் கூடியிருக்கிற திரு அவையினுடைய கருத்துக்களுக்காகவும் ஜெபிக்க அழைக்கிறேன். தயவுசெய்து அமரவும். இன்றைய திருப்பலியை நன்றியர்கள் பள்ளியாக சேவியர் பிரபாகர், டான்சி பத்மா, ராஜன், அமலா, கிஷோர், ரோஷினி, ஆண்டனி, ஆனு, ஜெய்சன், ஆனந்த், ராணி, ஜெயக்குமார், வெனிசியா, ஸ்டீஃபன் நோயல், சித்ரா மேக்தலின், ஜீவேந்திரன், சாந்தலா, கருணாகரன், ஸ்னோஃபா, மௌரில், ரகான்சி, இமானுவல், மைக்கேல், எலிஷா ஃபவுஸ்டினா, ஜானி, ஷார்லின், ஜோவிஷா, ஜூட், ஜெசிகா, ஆரோக்கிய அரசு, கீதா, மார்டின், ரோசலின்,
விஜயன், ஆனி, ஷாரன், செரேனா, சகாயராஜ், சுஜாதா, பிரெந்தன், கிறிஸ்டி, எவியன், சகாய ராபின், ஷாக்வின், வினி, ஈஜின் தாமஸ், ஷாலினி ஈஜின், ஆல்பர்ட், சிந்தியா, ஜூலியன், சஹீம், விபின், ஜோவின், நம்பிராஜன், ஜோவிதா, வெனேசா, ஜூல், பூர்ணிமா, ஜாய், ஜோஃபில், ஆரோக்கிய செல்வம், தெரேசா செல்வம், சைமன், மலர், முருகேசன், பிருந்தா, அஷ்மிதா, பிரகல்யா, ஜெரோடாம், அருள், பிளஸ்ஸி, மல்லிகா, அற்புதராஜ், விமலி, ஃப்ளோரன்ஸ், ஷாரன், ஆஞ்சலின், ஜான்சன், பிரான்சிஸ்கா, ஆர்லின், குயின்சி, ஷேகர், ஆக்னஸ், விக்டர், லூர்துராஜ். இந்த குடும்பத்தினர் நன்றியர்கள் பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் தனி நபர்களுக்காக அருட்சகோதரி ரோசி, அருட்சகோதரி ரோசரி, அருட்சகோதரி லொரேட்டா, டிவைன் மர்சி நிறுவனம், அலெக்சாண்டர், ஆரோக்கியசாமி, இந்த தனி நபர்களுக்காக இந்த திருப்பலியில் ஜெபிக்கிறோம். மேலும் சிறப்பு கருத்துக்களுக்காக ரீதா, முத்து, ராஜேஷ், ராணி உடல் சுகம் வேண்டியும், ஜேசு, அபிலா, கெனி நற்படிப்பிற்காகவும், வயலட், ராஜேஷ் குடும்ப சமாதானம் வேண்டியும், ஜனேட்டா, ஜோகானஸ், ஜோயல் நல்ல உடல் நலம் மற்றும் படிப்பில் ஞானம் வேண்டியும், நம்முடைய குடும்பங்களில் இறை அழைத்தல் பெருக வேண்டியும், பவித், ஜே, டெரில் பிறந்தநாள் நன்றியாகவும், ஆரோன், டிசோசா மணமகள் கிடைப்பதற்காகவும், நான்சி, ஈவான் நல்ல மதிப்பெண் எடுத்து தேர்வில் வெற்றி பெற்றதற்கு நன்றியாகவும், புரூனி நல்ல மரணம் வேண்டியும், வியோலா ஆன்சி 15வது நாள் பிறந்த நாள் நன்றியாகவும், மேகி, ஜோ, ஜெசிகா சிறப்பு குடும்ப கருத்துக்களுக்காகவும், ராயன், ரோஸ், வன், சாரோ, எஸ்லிட்டா 44வது திருமண நாள் நன்றியாகவும், ஜசிந்தா 70வது பிறந்த நாள் நன்றியாகவும் இந்த சிறப்பு கருத்துக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். மேலும் இந்த குடும்பங்களில் இறந்த விசுவாசிகளுக்காக சேவியர் பிரபாகரன், ஆன்சி பர்மா, ராஜன், அமலா, ஜெயக்குமார், வெனிசியா, ஸ்டீவன் ஓயல், சித்ரா மேக்தலின், ஜீவேந்திரன், சாந்தலா, கருணாகரன், ஸ்னோஃபா, மௌரில், ரகான்சி, மார்டின், ரோசலின், ஈஜின் தாமஸ், ஷாலினி யூஜின், சகாயராஜ், சுஜாதா, ஜூலியன், சஹீம், விஜயன், ஆனி, சைமன், மலர். மேலும் இந்த பெயர் கொண்ட இறந்த விசுவாசிகளுக்காக ஸ்டெல்லா ஆண்டனி, நான்சி பத்மா, அருட்சகோதரி ஆஞ்சலின், ஜெயராஜ், KR சபரியப்பன், இன்னாசியப்பன், நம்பிக்கை மேரி, ஸ்டான்லி ஆரோக்கியராஜ், கேத்ரின் மேரி, அந்தனிசாமி, விமலா, அந்தனிசாமி, செல்வப்பன், சந்தனம்மாள், யாரும் நினையாத ஆன்மாக்கள் மற்றும் ஆசிலா குழந்தைகளுடைய ஆன்மாக்கள், வியோலா நான்சி, விக்ஷாந்த் ராஜ், என் ஆசிர்வாதம், சண்முகம், கமலா, சுசை, தேவராஜ், மரியா அந்தோனி, சரவண்மணி, ஆரோக்கிய சேவியர், ராகவன், ரத்தம்மா, என்டம்மா, திருத்துவதாஸ், சிறிய புஷ்பம், டிராவிஸ், லூர்து மேரி, ஆரோக்கியசாமி, பிரான்சிஸ் சேவியர், அம்ரோஸ் லூசி, ஜானஸ், பிரான்சிஸ் அம்மாள், மரிய ராபர்ட், ராக்லின், நிர்மலா, சந்தோர், புஷ்ப நாயகம் இந்த இறந்த விசுவாசிகளுக்காக இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிக்கிறோம். தயவுசெய்து எழுந்து நிற்போம். வாசிக்கப்பட்ட இந்த கருத்துக்களோடு இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற அந்திய இறைமக்களுடைய கருத்துக்களையும் கூடியிருக்கிற நம் அனைவருடைய கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக.
இந்த நாளில் நம்முடைய ஆயர் பவுல மாற்றநிலை அவர்கள் நம்முடைய பங்கை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சமூகத்திற்கு இன்று அவர்கள் வந்து ஒரு பிளஸ்ஸிங் கொடுப்பதற்காக வருவாங்க. வரும்போது நம்ம எல்லாரும் தயாரிப்போடு இருப்போம். இப்பொழுது அப்போ நம்ம திருப்பலியை துவங்கிய பிறகு அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா அவங்க வரும்போது நம்ம நிறைய பேர் வச்சு நம்ம ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய இறை மக்களே, இறைமகன் இயேசுவின் பெயரால் பாஸ்கா காலத்தின் 6ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு சகாய மாதாவின் அன்பியம் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நாம் இறைவனின் அமைதியை கொண்டவர்களாய் வாழ இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இயேசுவின் மீது அன்பு கொண்டு அவர் சொல்வதை கடைபிடித்து வாழவும் அதன் வழியாக இறை தந்தையின் அன்பை பெறவும் நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் மீது கொள்ளும் அன்பின் ஆற்றலால் வழங்கப்படும் அமைதியை சுவைக்க இயேசு நம்மை அழைக்கிறார். தூய ஆவியாரின் வழிகாட்டுதலால் உலகம் தரும் அமைதிக்கு மேலாக கிறிஸ்துவுக்கு அருளும் அமைதியை வாழ்வில் உணரும் வரம் வேண்டி இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். பாவ மன்னிப்பு வழிபாட்டுக்காக நீதிமொழிகள் புத்தகத்தில் முதல் அதிகாரம் 24வது வசனத்தை எடுத்திருக்கிறேன். நான் கூப்பிட்டேன், நீங்களோ செவிசாய்க்க மறுத்தீர்கள். உங்களை அரவணைக்க கையை நீட்டினேன், எவரும் கவனிக்கவில்லை. நான் கூப்பிட்டேன், நீங்களோ செவிசாய்க்க மறுத்தீர்கள். உங்களை அரவணைக்க கையை நீட்டினேன், எவரும் கவனிக்கவில்லை. இரக்கமும் அன்பும் கொண்ட தெய்வத்திடம் நாம் வந்திருக்கிறோம். அவர் நம்மை தியானிக்க அழைக்கிறார். ஒவ்வொரு பாவங்களையும் ஒப்புக்கொடு. நான் வந்தேன், நீங்கள் மறுத்தீர்கள். ஆனால் என்னுடைய பிரசனத்தில் இருந்து நீங்கள் அறிக்கையிடுகிற போது உங்கள் பாவக்கட்டுகளில் இருந்து நான் விடுதலை கொடுப்பேன். காரணம், நான் இரக்கமும் சாந்தமும் கொண்டவன். இரக்கம் கொண்ட கடவுளிடம் நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டி பாவ பொருத்தலுக்காக நம்மையே தயாரித்து இந்த கல்வாரி பணியை ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் இந்நாட்களை பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதையும் என்றும் செயலிலே நாங்கள் கடைபிடிப்போமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுவீரோ. ஆயர் அவர்கள் அதற்கு பின்பக்கமாக நிற்கிறாங்க. இப்பொழுது பவனியாக வர வேண்டிய நேரத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து கரம் குறுக்கி எல்லாருக்கும் கைத்தட்டி வரவேற்கிறோம்.
எல்லாரும் உட்காருங்க தயவுசெய்து. Brothers and sisters, we are so happy and delighted to have our Bishop among us. His Excellency Bishop Paolo Martinelli is with us. Every year there is an occasion that he comes for a pastoral visit, meeting all of his faithful to have a little evaluation of ourselves or about our spiritual journey. And therefore this year also he has come willingly as a good shepherd. He is among us. When the good shepherd comes, we are happy. And therefore now let's welcome him by offering our traditional way of welcoming our Bishop, His Excellency Paolo Martinelli, with the flowers and with a shawl. Now, as a token of gratitude, there is someone, angel is accompanied by the bishop. Our secretary, Father Derek, always accompanies the bishop, he is with him. So therefore, on our behalf of SMTC Tamil community, we also extend a warm welcome to Father Derek. We have our chairperson, somebody who is special to us, every day monitoring our activities, and she is very always supportive. Vice President of our parish, Joanna, is among us, and therefore we also welcome you. And our brother also is here, and we welcome you. Please stand. And we have a shawl for Joanna. We have Sajid also among us, and he is always also with Joanna and collaborating. And God bless you for what you are. Now, may I call upon our Bishop, His Excellency Paolo Martinelli, to address us and to give us his blessing. Bishop, we are honored by your presence, and there is also another good news that we have our children, first Holy Communicants, that they are received last week, and we are also happy to have them during the Mass. So may you also pray and bless them, bless all of us, that we need your blessings.
Please come. Dear brothers and sisters, Vanakkam. I'm so happy to be with you this evening, to see you gather together, also with the children. We received recently the First Holy Communion, and I will keep you in my prayers. This is for me a beautiful occasion to see your faces, to see you gather together as a Tamil community. And in occasion of my third pastoral visit in this beautiful parish. So I would like to share with you simple 3 words, which are very important in this period, in this time. As you know, my pastoral visit takes place in a very, very special moment in the life of the church and in the life of the world. So first of all, you know, 1 month ago, just 1 month ago, Pope Francis, our beloved Pope Francis, concluded his earthly mission, leaving us a great spiritual legacy that we have the duty to treasure. He was the Pope of mercy, the Pope of peace, Pope of universal brotherhood. He was a Pope so close to migrants and refugees. Furthermore, Pope Francis visited our country. In 2019, he came here for the signature of the very important documents on human fraternity. And in that occasion, he wanted to visit our local church. Unforgettables are some words he pronounced in the homily during the Holy Mass celebrated in Abu Dhabi in the Zayed Stadium. Especially one expression I have deep in my heart when he said, "You are called to be a joyful polyphony of faith." A joyful polyphony of faith. I invite you to keep these words pronounced by Pope Francis, to be a joyful polyphony of faith. The second word I would like to share with you is that on May 8th, the Lord gave us the new Bishop of Rome, Pope Leo XIV, a son of migrant. He said, he defined himself a son of migrants. Born in the United States, he lived as a missionary, as a bishop in Latin America for more than 3 decades, with Italian, French, and Spanish roots. His episcopal motto is particularly significant for us, In illo uno unum, which means in the one Jesus, we are all one. How significant is this motto for us, a church of migrants? Holy Father's motto reminds us that we are not simply a collection of national churches that exist side by side here in the Gulf, ignoring one another. No, we are much more than that. We have different traditions, different languages, belong to different rites, but we form a single church with different spiritual gifts. We form
the one mystical body of Jesus Christ. As you may know, I was in Rome last Sunday to celebrate the beginning of the Petrine ministry of our new Pope. I was struck by his words in his homily. Brothers and sisters, he said, I would like that our first great desire be for a united church, a sign of unity and communion, which becomes a leaven for a reconciled world. Also, at the beginning of his mandate, he was greeting all the world with the words of Jesus, peace be with you. Dear sisters and brothers, I was able to meet Pope Leo at the end of his first general audience, and I brought him your greetings as a church of migrants, and I showed him our prayers and love. The last word I would like to share with you is the Holy Year. My pastoral visit takes place in a very special year, the Jubilee of the Lord 2025. We celebrate this year the incarnation of the Lord, the presence of Jesus among us forever. The Jubilee of the Lord is a year of mercy, a year of forgiveness of our sins. Also, we are called to be merciful one another and to welcome one another as a brothers and sisters. We are called to walk together towards the future with confidence, love, and hope. Pilgrims of hope. This is the motto of the Jubilee of the Lord 2025. And as a migrants, we know very well that everything is passing away. But the love of God remains forever. Therefore, rooted in the love of God, we can walk together towards the future. Rooted in the love of God, because nothing can separate us from the love of Jesus. Therefore, conscious, aware of this immense divine love, we are called to walk together towards the kingdom of heaven. So, dear brothers and sisters, thank you very much for this meeting. I will keep you in my prayers, and I hope you will keep me in my prayers. May the Lord bless you all. Thank you. Thank you, Bishop, for sharing us a wonderful speech about the current status of the church. And I like your children of mercy. You pray for me, Bishop. So may I request you one thing, please. Let the communicants please come forward, stand in the row. We have a flower. Can you please stand? We request you to give that flower.
Almighty God protect you, support you, and bless you, the Father and the Son and the Holy Spirit. Amen. Thank you. இரண்டு வார்த்தைக்கு செய்யப்பட்ட அனைவரும் சதாமரம். முதல் வாசகம். இன்றியமையாதவை தவிர வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தீர்மானித்தோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் யூதேயாவிலிருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதர சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல், பர்னபா ஆகியோருக்கும் இடையே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். பின்பு திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில், திருத்தூதரும் மூப்பரும் சகோதரரும் ஆகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களில் உள்ள பிற இனத்து சகோதரர் சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனதை குழப்பி உங்களை கலக்கமுறச் செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனத்துடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியானவரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தவை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்துக்கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வாராக. கடவுளே, எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வாராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வாராக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வாராக. கடவுளை, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக.
உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. அல்லது கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. இரண்டாம் வாசகம். திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். திருத்தூதர் யோவான் எழுதிய வெளிப்பாட்டிலிருந்து வாசகம். தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலை உயர்ந்த கல் போன்றும் படிகக்கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென விளங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3மாக அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. நகருக்குள் கோவில் காணப்படவில்லை, ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் கோவில். அந்நகருக்கு ஒளி கொடுக்க கதிரவனோ நிலவோ தேவைப்படவில்லை. கடவுளின் மாட்சியே அதன் ஒளி, ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பது இல்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல.
நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இது கிறிஸ்து வழங்கும் இன்றைய நற்செய்தி. பிரியமான மக்களே, இன்னொரு மறைவுரை ஆற்ற நான் விரும்பலை. இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை அந்த பிரேக்கிங் த வேர்ட் அது கண்டிப்பாக கடவுளுடைய வார்த்தையை விட்டு மக்களுக்கு கொடுப்பது நம்முடைய திருச்சபையுடைய ஒரு சிறந்த பண்பு. எனவே இதை மனதில் வைத்து இன்றைய வாசகத்தினுடைய மைய கருத்தாக ஆண்டவர் இயேசு சொல்லுகிற ஒரு சில வசனங்களை மனதிற்கு கொண்டு வர நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது நாம் பார்க்கிறோம், என் கட்டளைகளை ஏற்று கடைப்பிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இதுதான் இந்த இருக்கிற காஸ்பலில் இத்தனை வசனங்களில் ஒரு மைய கருத்தாக அமையும். என் கட்டளைகளை ஏற்று கடைப்பிடிப்பவர். அதற்கடுத்து பார்க்கிறோம், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து குடிகொள்வோம். இது இரண்டாவது பகுதி. ஆக இந்த இரண்டாவது பகுதியினுடைய சாராம்சம் என்ன என்றால், அழகாக ஆங்கில விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம், those who love me will keep my word அப்படின்னு பார்க்கிறோம். என் வார்த்தையை கடைப்பிடிப்பார்கள். கடவுளுடைய வார்த்தை என்ன? அவர் மீது அன்பு கொள்கிறவர்கள் அவர் எதை சார்ந்து நிற்பார்கள் என்றால், இயேசுடைய வார்த்தையை சார்ந்து நிற்பார்கள். இயேசுக்கு போதித்த நற்செய்தியை நம்புவார்கள். ஆக இப்படி பார்க்கிற போது எவனொருவன் கடவுளுடைய கட்டளையையோ அல்லது அவருடைய வார்த்தையையோ நம்புகிறவர்கள், சார்ந்து நிற்பவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள் என்று 1 யோவான் 5வது அதிகாரம் 2 முதல் 5 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைப்பிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைப்பிடிப்பதில் தான் கடவுளுடைய அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருந்ததில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. ஆக இதன் மூலமாக யார் ஒருவர் கடவுளுடைய கட்டளையை கடைப்பிடிக்கிறவர் கடவுளுடைய பிள்ளையாக மாறுகிறார் என்பது உறுதியாக இருக்கிறது. இரண்டாவதாக, கடவுளுடைய கட்டளையை கடைப்பிடிக்கிற போது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருள் அகன்று போகிறது, உண்மையான ஒளி ஒளிர்கிறது என்று அதே நற்செய்தியில் அதே 1வது யோவான் 2வது அதிகாரம் 5லிருந்து 6 வரை உள்ள வசனங்களில் நாம் பார்க்கிறோம். எப்படி என்றால், இவரே நிலை வாழ்வு. இந்த ஒளியானது இவரிடம் பிறக்கிறது, நிலை வாழ்வு உண்டு. எனவே இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டிருப்பார். இறைமகன் யார் என்றால், இறைமகன் இயேசு போதித்த அந்த வார்த்தை மனு உருவானதால் அந்த வார்த்தையை நம்புகிறவர்கள் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, இந்த கட்டளைகளை கடைப்பிடிப்பவர்கள் கடவுளோடு இணைந்திருப்பர் என்று நாம் பார்க்கிறோம். அதே 1 யோவான் 3வது அதிகாரம் 24வது வசனத்தில் இப்படி பார்க்கிறோம், கடவுளுடைய கட்டளைகளை கடைப்பிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார்,
கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். ஆக இப்படி கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கவும் இறை வார்த்தையை தியானித்து நாம் அவர்கள் மீது அன்பு கொள்ளவும் இதை நற்செய்தி அழைக்கிறது. அன்பை உருவான இறைவா, இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கட்டளைகளை கடைபிடிக்கவும் என்னுடைய சிந்தனையெல்லாம் இந்த கட்டளைகள் மீது தியானிக்கவும் உம்முடைய இறை வார்த்தையை வாசித்து நான் அதன் மூலமாக மாற்றம் காணவும் எனக்கு அருள்தார். உம்முடைய கட்டளையை கடைபிடிக்கிற போது நான் உன் மீது அன்பு கொள்கிறேன். உம்முடைய கட்டளையை நான் வாசிக்கிற போது தியானிக்கிற போது என்னுள்ளே இருள் அகன்று உண்மையான ஒளியின் பிரசன்னம் வருகிறது. மேலும் உம்மோடு இணைந்து செயல்பட என்னை ஆசீர்வதியும். ஆமென். அனைவரும் நடந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், ஆரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். மண்ணையும் ஆட்சி செய்கின்ற கடவுள் இரக்கமுள்ளவர். அவர் நம்பிக்கையாளர். மக்கள் கேட்கிற தேவைகளை ஆசீர்வதித்து மனமுவந்து கொடுக்கிறவர். எனவே நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். அன்பான இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் அன்பு, ஒற்றுமை, அமைதி, இரக்கத்தை தங்கள் சொல்லாலும் செயலாலும் இவ்வுலகிற்கு அளித்திடவும் அவர்கள் உடல் உள்ள ஆன்ம நலனோடு வாழவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பான இறைவா, துன்ப துயரம், பயம், விலை உயர்வு, போர், இயற்கை சீற்றம் இவ்வாறாக நாளுக்கு நாள் இப்பூமியின் நிலைகள் மாறிக்கொண்டிருக்கின்றது. நாட்டுத் தலைவர்கள் உலகெங்கும் அமைதியும் பாதுகாப்பும் வளமான வாழ்வும் நிலை பெறுமாறு அவர்கள் எடுக்கும் முடிவுகள் அமைந்திட எங்கள் தலைவர்களை உம்முடைய ஞானத்தால் நிரப்பி வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பான இறைவா, புலம்பெயர்ந்து வாழும் அனைத்து குடும்பங்களையும் உமது அன்பின் கரங்களில் ஒப்படைத்து வேண்டுகிறோம். எங்கள் குடும்பங்கள் திருக்குடும்பத்தைப் போல் ஒன்றிணைந்த மனதுடன் வாழ்ந்து அன்பும் அமைதியும் பகிர்தலும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் கொண்டவர்களாக இறை உறவில் வளர வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
சமத்துவத்தின் சங்கமமே எம் இறைவா. உலக மக்கள் யாவரும் செய்யும் தொழிலால், பேசும் மொழியால், சேர்த்துள்ள செல்வத்தால், பிறப்பால், வளர்ப்பால் உயர்வு தாழ்வு பார்க்கும் நிலையில் உள்ளனர். எங்கள் மனங்களில் அண்டியுள்ள ஏற்றத்தாழ்வு அழுக்குகள் அகன்று அனைவரும் சமம் என்ற உணர்வுடன் சமத்துவத்திற்காக உழைக்க அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிற அனைத்து கருத்துக்களுக்காகவும் அன்பிய மக்களுக்காகவும் சிறப்பாக முதலாக ஆண்டவரை உட்கொண்ட நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் இன்னும் கூடியிருக்கிற இந்த திரு அவையினுடைய கருத்துக்களுக்காகவும் சொல்லிப்போம். நல்ல ஆயனாகிய ஆண்டவரே, நீர் மக்கள் உன்னை புறக்கணிப்பதில்லை. தன்னிடம் வருகிற மக்களை நல்ல ஆயனாக இருந்து வரவேற்று தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிற தெய்வம். எனவே நாங்கள் உம்மீது நம்பிக்கை கொண்டு சமர்ப்பித்த இந்த ஜெப விண்ணப்பங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய வாழ்விலே உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்றபடி நாங்கள் வாழ ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மணமென நுழை, காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணையிருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே, இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இருப்பவர் கொடுப்பது இன்பமென்ன, கையில் இருப்பதை கொடுப்பது இன்பமென்றார். இருப்பவர் கொடுப்பது இன்பமென்ன, கையில் இருப்பதை கொடுப்பது இன்பமென்றார். பலியை அல்ல இரக்கத்தை என்னில் விரும்புகின்ற இறைமகனே, உன்னை போல் நானும் உருவாகிற இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து
பிரியமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதருக்கு அவர் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்துவிடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் மது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், மது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று
உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பவுலோ, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். மக்களே, அமைதிக்காக ஜெபிப்போம். குடும்பங்களிலே அமைதி, நம்முடைய பங்களவில மீண்டுமாய் நம்முடைய அகில உலகம் எங்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த அமைதி நிலவ ஜெபிப்போம். உலக தலைவர்கள் அனைவரும் மக்களுடைய மனப்பான்மையை புரிந்து கொண்டு அமைதி கொண்டு வந்து அமைதியின் தலைவர்களாக ஆசீர்வதிக்க இயேசுவை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திரு விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். சகோதர சகோதரிகளை, இந்த நற்கருணை திருவிருந்தானது ஆண்டவரே சொல்லிய உடலும் இரத்தமும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அவர்களை சார்ந்த பெற்றோர்களுக்கும் வழங்கப்படும். எனவே தயவு செய்து கவனமாக இருந்து உங்களுடைய பெற்றோர்களோடு வந்து ஆண்டவரே சொல்லிய உடலையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொழிவார் பல வருங்கள் தந்து என்னை காப்பார்.
எனக்கு விடியல் காட்டும் ஒளி விளக்கு மனிதம் வாழும் தெய்வம் மனிதம் வாழும் தெய்வம் எதில் புனிதம் வளர்க்கும் நல்லிதயம் பாடுவேன் பாடுவேன் பல சிந்து பாரினில் வாழுவேன் ஒளியிழந்து பாடுவேன் பாடுவேன் பல சிந்து பாரினில் வாழுவேன் ஒளியிழந்து ஏழிசை நாதனே எழுவாய் இறை அருளை என்னில் நீ பொழிவாய் பல வரங்கள் தந்து என்னை காப்பாய் வழிகாட்ட எழுந்து வருவாய் ஏழிசை நாதனே எழுவாய் வழியும் நீ எனக்கு வளங்கள் சேர்க்கும் மறுமருந்து வாழ்வும் வழியும் நீ எனக்கு வளங்கள் சேர்க்கும் மறுமருந்து உறவை வளர்க்கும் விருந்து உறவை வளர்க்கும் விருந்து என்னில் நிறைவை அளிக்கும் அருளமுது பாடுவேன் பாடுவேன் பல சிந்து பாரினில் வாழுவேன் துணில் இணைந்து பாடுவேன் பாடுவேன் பல சிந்து பாரினில் வாழுவேன் துணில் இணைந்து ஏழிசை நாதனே எழுவாய் இறை அருளை என்னில் நீ பொழிவாய் பல வரங்கள் தந்து என்னை காப்பாய் வழிகாட்ட எழுந்து வருவாய் ஏழிசை நாதனே எழுவாய் அனைவரும் அழைத்து நிற்போம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீரே. பாஸ்கா அருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. அறிவிப்புகளுக்காக தயவு செய்து அமரவும். இன்றைய நாளில் இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாம் கொண்டாடுகிறோம். இந்த திருப்பலியை பாஸ்கா காலத்தினுடைய 6வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடுகிறோம். எனவே இந்த பரிசுத்தமான திருப்பலியில் கலந்து கொண்டு ஆயருடைய ஆசிரியர்களிலே கலந்து கொண்டு இன்னும் அதிகமாக நம்முடைய பிள்ளைகளுடைய முதலாக நற்கருணை உட்கொண்ட அந்த பிள்ளைகளுக்கு ஆசியை வழங்கியிருக்கிறோம். எனவே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுடைய அமைதியும் சாந்தமும் இரக்கமும் உங்கள் குடும்பங்களிலே என்னாலும் இருக்க தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இன்றைய திருப்பலியை சிறப்பித்த சகாய மாதா அன்பிய மக்கள் அனைவருக்கும் கரவொலி எழுப்பி நன்றி செலுத்துவோம். உங்களுடைய சகாய மாதா உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்தில் நாளும் பரிந்து பேசுவாராக. தொடர்ந்து உங்களுடைய குடும்பங்களில் அமைதியும் இரக்கமும் பெருக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். கூடியிருக்கிற இறை சமூகமும் ஜெபிக்கும். எனவே தொடர்ந்தே பயணிப்போம். May God bless you. May our blessed mother intercede for you. அடுத்த தமிழ் திருப்பலியானது ஜூன் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 8 மணிக்கு மெயின் ஹாலில் நடைபெறுகிறது. இந்த திருப்பலியை சிறப்பிக்க ஐபிஜி மற்றும் பிரேயர் குரூப் உறுப்பினர்களை அன்போடு வரவேற்கிறேன். நேற்றும் இன்று சிறப்பாக நடந்து முடிந்த 24 மணி நேர தொடர் ஜெபமாலையை இறைவனுக்கு உகந்த விதத்தில் பக்தியான முறையில் நடைபெற துணை செய்த அனைத்து அன்பிய பொறுப்பாளர்களும் அனைத்து நல்ல உள்ளங்களையும்
கடவுள் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய அன்புடைய மக்களுடைய உங்கள் அன்பியத்தினுடைய பாதுகாவலர்கள் புனிதர்கள் உங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுவாராக. உண்மையிலேயே இந்த ஒரு 24 மணி நேர திருச்செவமாலையானது நம்முடைய இல்லங்களில் நாம் இந்த திருச்செவமாலையை தியானிக்கிற போது ஆண்டவருடைய திருவுளத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். அன்னை மாமரி சொன்னது எல்லாம் என்னிடம் வாருங்கள், நான் என்னுடைய மகனுடைய மாட்சியை வெளிப்படுத்துவேன் என்று. எனவே நம்முடைய சமூகத்திலே தொடர்ந்து நடைபெறுகிற இந்த அன்பிய கூட்டமானது என்னாலும் சீரும் சிறப்புமாக நடைபெறவும் ஆண்டவருடைய ஆசியோடு நடைபெறவும் உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். இந்த மே மாதத்தில் நீங்கள் சிறப்பித்த இந்த திருச்செவமாலையை அதன் வழியாக பயன்பெற்று கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து திருச்செவமாலையிலே இணைவோம். அன்னை மாமரி நமக்காக பரிந்து பேசுவாராக. இதனுடைய தொடர்ச்சியாக இந்த மாதத்தினுடைய கடைசியில் 31ஆம் தேதி நம்முடைய பங்கு அளவில் நடைபெறுகிற திருச்செவமாலை பவனியிலே பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்றைய நாள் சனிக்கிழமை என்று நினைக்கிறேன் இல்லைங்களா? சனிக்கிழமை 31ஆம் தேதி சனிக்கிழமை அன்று மாலையில் 7:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் ஆங்கில திருப்பலி நடைபெறும். அந்த திருப்பலிக்கு பிறகுதான் இந்த அன்னையினுடைய பவனியும் திருச்செவமாலையும் மாதாவுடைய மன்றாட்டும் இன்னும் கான்சக்ரேஷன் டு ஆர் பிளஸட் மாதா இந்த ஜெபமும் நம்முடைய குரோட்டோவில் வைத்து செபிக்கப்படும். எனவே தயவு செய்து இந்த பக்தி முயற்சியில் இந்த மாதத்தினுடைய நிறைவு நாளில் நடக்க இருக்கிற இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதை ஒட்டி நம்முடைய தமிழ் சமூகமாக அந்த 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நம்முடைய சமூகமாக ஆன்லைனில் திருச்செவமாலையை தியானிப்போம். அந்த திருச்செவமாலை அந்த ஆன்லைனில் தியானித்த பிறகு நற்கருணை ஆசிரியர் இருக்கும். எனவே முடிந்தவரை தயவுசெய்து மாலை அன்றைக்கு வெள்ளிக்கிழமை மாலை 9 மணியிலிருந்து 9:30 மணி 9:45 வரை இருக்கும். எனவே தயவுசெய்து இதை ஆன்லைனில் நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். இந்த மாதத்தில் எப்படியாவது ஒரு ஹால் கிடைக்கணும், நமக்கு திருப்பலி வைக்கணும், நற்கருணை ஆராதனை வைக்கணும், திருச்செவமாலை தியானிக்கும், ஃபெயிலியர். பட் இருந்தாலும் ஆன்லைனில் கொஞ்சம் எல்லோரும் சேர்ந்து நம்ம எல்லோரும் திருச்செவமாலையை தியானிக்கவும் நற்கருணை ஆராதனை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும் உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். 30ஆம் தேதி மாலை 9 மணி முதல். அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய தமிழ் இறை சமூகம் வழிநடத்தும் ஜெபமாலை நாளை மாலை 6:20 மணிக்கு குரோட்டோவிலே ஆங்கிலத்தில் நடைபெறுகிறது. எத்தனையோ மக்கள் பெயர்களை கொடுத்திருக்கிறீங்க. ஆங்கிலத்தில் திருச்செவமாலையை நாம் வழி நடத்துவதற்கு பங்களவில் கூடுகிற மக்களுக்கு குரோட்டோவில் நாம் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அங்கே குரோட்டோவில் ஜெபமாலை தியானிக்கப்படுகிறது. நாளைக்கு நம்முடைய சமூகம் ஹோஸ்டாக இருக்கிறது. எனவே தயவு செய்து இதில் பெரும்பாலும் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த ஜெபமாலையில் ஈடுபடுகிற மக்கள் மட்டும்தான் வருவாங்க. அப்படி இல்லை, கொஞ்சம் பாருங்கள், முயற்சி எடுங்க. கண்டிப்பாக இது ஒரு நம்முடைய பார்ட்டிசிபேஷன், நம்முடைய ஒரு பங்களிப்பை பங்களவில் கொடுக்குறோம். எனவே தயவுசெய்து கொஞ்சம் உற்சாகத்தோடு மற்ற மக்களும் இதில் இணையும் போது நமக்கு எல்லாம் ஆண்டவருக்கு உகந்த ஒரு மக்களாக வாழ ஆசீர்வதிக்க அது ஒரு சாட்சியாக இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக ஒரு ஜெப விண்ணப்பம். நான் நாளை மாலையில் என்னுடைய வீட்டுக்கு செல்ல இருக்கிறேன். அதாவது என்னுடைய தங்கையினுடைய மருமகனுக்கு திருமணம் நடைபெறுகிறது. 27, 28, 27ஆம் தேதி அது நிச்சயம் அது படுகிறது. 28ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு திருமணம். எனவே இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. எனவே தயவுசெய்து உங்களுடைய ஜெபத்திற்காக நான் இயங்குகிறேன். என்னுடைய தங்கையினுடைய வாழ்க்கையில் அவங்க இதுதான் முதல் முறை தன்னுடைய பிள்ளைகளுக்கு தனியாக இருந்து கணவர் இல்லாத சூழ்நிலையில் இருந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. எனவே அந்த குடும்பத்திற்கும் புதிய குடும்பத்திற்கும் ஒரு வலிமை பிறக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் எப்பொழுதுமே நிலைத்து நிற்கும். ரைட், அவ்வளோதான் என்னுடைய ரைட். தயவுசெய்து எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. Fine, we have to wish these first Holy Communicants. எப்படி? How was your experience? I wish that may the Eucharistic presence be with you all through your life. Be happy, always give thanks to God. Never forget the day of you receive the first Holy Communion. Because first entry of the Lord. So that day is the day of your salvation. So never forget that. Always, every day you are bound to say, thank you, Jesus. Okay? God bless you. We are so happy. So, நம்முடைய பிள்ளைகளுக்கு கரவொலி செலுத்தி God bless you. தூய நீரானது தெளிக்கப்பட இருக்கிறது. எனவே தூய நீரை பெற்றுக்கொள்வோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.